உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்று கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? ஆம், மெய்யாகவே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா சொல்லணும். சரியா? என்ன சொல்லுவீங்க? இப்படி சொல்லக்கூடாது, இதோட சத்தமா சொல்லணும். இன்று கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல, சந்தோஷம். இன்றைக்கு ஒரு சில நிமிடங்களில் நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க, லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 24:6. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டு. அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், என்னுடைய மேய்ப்பர், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தேவதூதர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதில் வல்லமை உள்ள வார்த்தை. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை இருக்கும். சரிங்களா? கல்லறை இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கல்லறையில் இன்னும் அவர் வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்வாங்க. அதை போய் ஒரு சிலர் அந்த கல்லறையில் காதை வச்சு வேற கேட்டு வருவான், சத்தம் கேட்குதான்னு. இல்லை, அப்போ அந்த கல்லறையிலையும் யாருடைய உடம்பு இருக்குது? அப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தரை போதிச்சாங்க, அவங்க உடம்பும் அங்கே தான் இருக்குது. அப்புறம் இன்னொருத்தரை போதிச்சாங்க, அவர் உடம்பும் அங்கே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் முன்னால் ஒருத்தரை போதிச்சாங்க, அவர் உடம்பும் அங்கே தான் இருக்குது. மெரினா பீச்சில் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த கல்லறை, மூடப்பட்ட கல்லறைகள். அதே போல் நமக்கு தெரிஞ்ச எல்லா பெரிய பெரிய தலைவர்கள், நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா அங்கே பெரிய பெரிய இந்திய அளவில் பெயர் பெற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லார் கல்லறையும் மூடி கிடக்கிறது. காரணம் தெரியுமா? அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆண்டவருடைய கல்லறைக்கு மட்டும்தான் ஒரு அருமையான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மார்க் 16ஆம் அதிகாரத்திலும் நாம் இதே வார்த்தையை பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்று தேவதூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதே போல மத்தேயு 28:6 நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த 3 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று, அவர் இங்கே இல்லை. யார் இல்லை? நசரேயனாகிய இயேசு இங்கே இல்லை. ஏன் இல்லை? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு கேள்வியை நாம் கேட்க போகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இது நமக்கு நிறைய நேரங்களில் எப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? என்ன பலன்? அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன பலன்? இயேசு உயிர்த்தெழுந்ததால். அப்போது இந்த இடத்துல ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல பாருங்க, மார்க்குவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மார்க் 16:3. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஓய்வு நாளான பின்பு
மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினத்தில் வந்தார்கள். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு 3 பெண்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு வர்றாங்க. இதுக்கு முன்னால் நம்ம வெள்ளிக்கிழமை தியானிக்கும் பொழுது யோசேப்பு என்கிற ஒரு பெரிய பணக்காரன், அவன் ஆண்டவருக்கு தூப வர்க்கங்கள் எல்லாம் போட்டு அவருடைய சரீரத்தை அடக்கம் செய்தான். அவன் போட்ட அந்த தூப வர்க்கத்தினுடைய அதனுடைய நிறை மாத்திரம் 65 கிலோவா. எத்தனை கிலோ? 65 கிலோ வாசனை திரவியங்களை இயேசுவினுடைய சரீரத்தில் அதோடு சேர்த்து வைத்து அடக்கம் பண்ணிட்டு அவர் போயிட்டார். இப்போ 2 நாள் ஆன உடனே 3வது நாள் இந்த அம்மா இந்த 3 பேரை என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாசனை போடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களால் இயன்றதை வாங்கி கொண்டு இப்போ கல்லறைக்கு போகிறாங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போதான் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, போகும்போது அவர்களுக்கு ஒரு கவலை வந்தது. என்ன கவலை தெரியுமா? அவங்க சொல்றாங்க, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை, அந்த வார்த்தையை விட்டுட்டு எவன்றீங்களே, நமக்காக எவன் புரட்டுவான். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது இப்படி யோசிச்சேன். அவங்களுக்கு உள்ள ஒரு அங்கலாய்ப்பு. நம்ம எல்லாம் வாங்கிட்டோம், பொருளெல்லாம் வாங்கிட்டோம், இயேசுனுடைய சரீரத்தில் நாம் போட போகிறோம். ஆனால் அங்கே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லறையை மூடி வச்சிருக்கிறாங்க, சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை நமக்காக எவன் புரட்டுவான் அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் நாம் பார்க்கிற ஒரு முதல் ஆசீர்வாதம் அல்லது மேன்மையான ஒரு நன்மை என்ன அப்படின்னா, அவர்களுடைய அங்கலாய்ப்போடு அவங்க மனதுக்குள்ள இருக்கிற அந்த அங்கலாய்ப்பை, யார் நமக்காக அந்த கல்லை புரட்டுவார் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே போகும்போது, இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிற அந்த கல்லறையில் அந்த கல்லை ஏற்கனவே புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் முதல்ல எனக்கு செய்கிற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா? என்னுடைய அங்கலாய்ப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் எனக்காக இந்த நன்மையை செய்வாங்க? யார் எனக்காக பேசுவாங்க? யார் எனக்காக செயல்படுவாங்க? எனக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் சொல்லுகிற வார்த்தை இதுதான், எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, எனக்கு நன்மை செய்கிறதுக்கு ஒருவரும் கிடையாது, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் வெறுமையாக இருக்கிறேன். நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நான் அங்கலாய்ப்புகளோடு கடந்து வரும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? உன்னுடைய அங்கலாய்ப்புகளை அந்த உயிர்த்தெழுந்த இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா. யார் எனக்காக அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும்போது, இன்னையிலிருந்து நீங்களும் நானும் தைரியமா சொல்லலாம், எனக்காக உயிர்த்தெழுந்த ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த கல்லை மட்டும் இல்ல, எப்பேற்பட்ட கல்லையும் மாற்றுவதற்கு அவரால் முடியும். அல்லேலூயா. அவரால் முடியாத ஒரு காரியமும் கிடையாது. மார்க்குவின் சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீர்களானால், இந்த மார்க்கு அந்த கல்லை குறித்து பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? 4வது வசனத்தில் சொல்றாரு, அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. இந்த 3 பேர் சேர்ந்து அந்த கல்லை தள்ள முடியாது. அது எப்படிப்பட்ட கல்லா? மிகவும் பெரிதாய் இருந்தது. மார்க் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால், அவர்கள் அந்த கல்லறையின் இடத்தில் வந்து அவர்கள் ஏறெடுத்து பார்த்த பொழுது வேதம் சொல்லுதா, தள்ளப்பட்டிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்று உண்டு. என்ன தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு உங்களிடத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த இயேசு உங்களோடு கூட இருப்பாரானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய அங்கலாய்ப்புகளை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. யார் எனக்காக இதை செய்வார்கள்? வேதத்தை வாசிப்பாருங்க. நாம் வாசித்த வேத பகுதியான எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்தை உங்களுடைய கைகளில் எடுத்து வச்சுங்க.
இந்த எரேமியாவின் புஸ்தகத்திலே நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு அற்புதமான காரியம் ஒன்று உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரேமியாவை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுங்களா? 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்றார், வாசிங்க. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நல்லா கவனிங்க. ஆண்டவர் எரேமியாவிடத்தில் கேட்கிற இந்த கேள்வியை இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அல்லேலூயா. நமக்கு நிறைய இருக்குது, நிறைய தேவைகள் இருக்கிறது, நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. யார் எனக்காக இதை செய்வார்கள், யார் எனக்காக உதவி செய்வார்கள், யார் எனக்கு நன்மை செய்வார்கள் என்கிற கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு, அப்பா நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அங்கலாய்த்து வந்திருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியாதுன்னு நீ சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எரேமியாவினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு பாருங்க. இவர்கள் இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவனை ஒரு நிலம் வாங்க சொல்றார். இவர் இருக்கிற இடத்துல ஒரு நிலம் வாங்க சொல்றார். அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய சொல்றார். அந்த பத்திரப்பதிவு செய்யும் பொழுது சாட்சிகளை வச்சு கையெழுத்து வாங்குன்றார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எரேமியா தன்னுடைய ஆண்டவரிடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே, ஏற்கனவே இந்த தேசம் கொத்தளங்கள் போடப்பட்டு, 24வது வசனத்துல பாருங்க, இதோ கொத்தளங்கள் போடப்பட்டு இருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள், பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தம் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது, நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது, இதோ நீர் அதை பார்க்கிறீர். ஆண்டவர்கிட்ட எரேமியா கேட்கிறார். இது உண்மை நியாயமான கேள்வி தானே? ஆண்டவரே, இந்த இடத்துல போய் இடம் வாங்க சொல்றீங்களே, இப்போ கொத்தளம் போட்டு இருக்கிறாங்க, கொள்ளை நோய் வந்திருக்கிறது, பஞ்சம் வந்திருக்கிறது, பட்டயம் இருக்கிறது, இவ்வளவும் இந்த தேசத்தை பிடித்து கொண்டு இந்த தேசம் நீர் சொன்னபடியே வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல இடம் வாங்க சொல்றீங்களே. சுனாமி வந்தப்போ இந்த பீச் ஓரத்தில் இருந்த இடத்துக்கெல்லாம் மதிப்பு குறைஞ்சி போச்சு. வந்த விலைக்கு வித்துட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, திரும்பவும் சுனாமி வந்துச்சுன்னா நம்ம இருக்கிற வீடெல்லாம் நாசமாக போயிடும் அப்படின்னு வந்த விலைக்கு வித்துட்டு போனாங்க. அந்த நேரம் யாரையாவது கூப்பிட்டு அங்கே இடம் இருக்குதுங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம்? ஏன், நாங்கள் நல்லா இருக்குது பிடிக்கலையா? இங்கேயே அமைதியாக சமாதானமாக இருக்கிறோம், அங்கே போய் கடலோரத்தில் இடம் வாங்கிட்டு அது அலை அடிக்கும், வீட்டை இடிச்சிட்டு போவோம், நாங்கள் அங்கே உட்காந்துன்னு இருக்கணுமா? கேட்டுரும்ல. எரேமியா கேட்குறாரு, பட்டயம் வந்திருக்குது, பஞ்சம் வந்திருக்குது, கொள்ளை நோய் வந்திருக்குது, போதா குறைக்கு எதிரி வந்து கொத்தளம் போட்டு வச்சிருக்கிறான், இந்த இடத்துல நீங்கள் என்ன இடம் வாங்க சொல்கிறீங்க? இதெல்லாம் ஏன் வந்தது அதையும் நாம் பார்க்கணும் இல்லையா? 32ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இந்த ஜனங்களுடைய சூழ்நிலையை சொல்றார். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து, அந்த தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்தது ஒன்றையும் செய்யாமல் போனார்கள். ஏன் பிரச்சனை? ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. ஒரே வார்த்தையில் சொன்ன என்ன, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை. அவர் சொன்னதை செய்யலை. அவர் எப்படி வாழ சொன்னாரோ அப்படி வாழலை. இதனுடைய விளைவு என்ன? இப்போ எரேமியா சொல்றாரு, கொத்தளங்கள் போடப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் எரேமியாவை பார்த்து கேட்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாகவும் இருக்கலாம்.
நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற எதிரிகள் எப்பேற்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, எப்படி ஆண்டவரே இது நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த அங்கலாய்ப்பை மாற்றுகிற உயிர்த்தெழுந்த கர்த்தர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஒரு நாளும் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் வர்றார், அவரிடத்துல வந்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அதை கேட்டுட்டு சாரால் என்ன பண்ணாங்களாம்? 12வது வசனம் சொல்லுது, சாரால் நகைத்தாள். சத்தமா சிரிக்கல. ஐயா ஏதோ சிரிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? அப்படித்தான் சிரிச்சாங்க அந்த அம்மா. என்னமோ சொல்றாரு. அந்த வார்த்தையை நீங்க வாசிங்க பார்க்கலாம். என் ஆண்டவன் நான் கிழவியும் 12வது வசனம். சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து. அந்த அம்மா பாருங்க சூழ்நிலையை சொல்றாங்க. என்ன சூழ்நிலை தெரியுமா? நான் கிழவியும் என் ஆண்டவன் மிகுந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? இதானே எனக்கு அருமையான தேவஜனமே. பல நேரங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சூழ்நிலை எல்லாம் பெருசா நமக்கு முன்னால நிக்குது. அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது சாராலை விட நீங்களும் நானும் ரொம்ப மோசமா நகைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா நிறைய தான் சொல்லுவார், அவர் பாட்டு கதை விடுவார், என்ன வேணாலும் பேசலாம். அங்கே இருந்துக்கிட்டு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும் பிரச்சனை. அப்படிதானே? இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிரசங்கம் பண்ணுறதும் கஷ்டம், அதை கேட்கறது அதை விட கஷ்டம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்கே நடக்க போகுது? ஆண்டவரே வந்து நின்று சொன்ன பிறகும் சாராளுக்குள்ள என்ன வரல? நடக்குமா? அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிற தேவ ஜனமே, 14வது வசனத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். வாசிங்க 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து அதே கேள்விதான் வருது. நீ மனதுக்குள்ளே நிறைய அங்கலாய்ப்புகளை வைத்துக்கொண்டு இது எப்படி மாறும், இது எப்படி நடக்கும், யார் எனக்காக இதை செய்வார்கள் என்கிற கேள்வியோடு வந்திருப்பாயானால், ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்ற, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்கிறார். சாரால் தன் இருதயத்திலே உள்ளத்துக்குள்ளே நகைத்தாள், சந்தேகப்பட்டா, கேள்வி கேட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நடந்துச்சா அப்படின்னா நடந்தது. 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசி பாருங்க. ஆதியாகமம் 21:6. அப்பொழுது சாரால் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, தேவன் என்னை, அங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? இன்பம் உண்டாகி இருக்குமோ? நடக்குமா? இது நடக்குமா? எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா? கேட்டவங்களுக்கு இப்போ அந்த அம்மாவே வாய் திறந்து சொல்லுது, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அங்க நகைத்த நகைப்புக்கும் இங்க நகைக்கிற நகைப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க அவர் சொல்லுவாரு அப்படின்னு அந்த அம்மா நகைச்சாங்க. இங்க பாருங்க, மனதின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தோடு சொல்லுகிறார், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அடுத்த வார்த்தை வாசிங்க. இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஒருவேளை சந்தேகப்பட்டு இந்த இடத்துல வந்திருப்பாயானால், உன் சந்தேகத்தை மாற்றி நீ எந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து நிற்கிறாயோ அந்த சூழ்நிலையில கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாரால போல நீங்களும் சொல்ல போறீங்க, கர்த்தர் என்னை
நகைக்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை நகைக்க பண்ணி. அப்போ முதல்ல இயேசு உயிர்த்தெழுந்தனுடைய விளைவு என்ன தெரியுமா? என்னுடைய அங்கலாய்ப்பு மாற்றப்படுகிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவானின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 20:19. பாருங்க, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? பயந்தார்கள். அல்லேலூயா. என்ன பண்ணாங்களா? பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி சொல்லுங்க, பயப்படாத. சத்தமாக தான் சொல்லுங்களேன், உங்க சத்தம் எனக்கே கேட்கல. யாராவது பயந்து எது என்னங்க இப்படி பண்ணிட்டாங்களா, இப்படி ஆயிடுச்சுங்களா அப்படின்னா நம்ம என்ன பயப்படாத அப்படியா சொல்கிறோம்? பயப்படாதயா, ஏன் பயப்படுற, எல்லாம் சரியாயிடும் சொல்கிறோம்ல. அங்கே சொல்லும்போது மாத்திரம் அப்படியே வாய் கிழியுது, இங்கே சொன்னால் பயப்படுறோம். பயப்படாதே சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்தார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த யூதர்கள் கிறிஸ்துவ இயேசுவையும் வைக்க மாட்டோம், அவரோடு கூட இருந்தவங்களையும் விட மாட்டோம், அப்படித்தானே அர்த்தம்? அவர்கள் தேடி தேடி அவர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அடுத்த டார்கெட் நம்ம தான் அப்படின்ற ஒரு நிலை வந்த பொழுது இவங்க என்ன பண்ணாங்களா? பயந்து தங்களுடைய வீட்டு கதவை என்ன பண்ணிட்டாங்க? பூட்டி கொண்டு உள்ளே உட்கார்ந்தார்கள். அல்லேலூயா. பயம் வந்தா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒடுங்கி போவான். பயம் வந்துச்சுன்னா தைரியமாக செயல்பட முடியாது. பயம் வந்ததுன்னா எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவனுடைய திறமைகள் வேலைக்காகாது. ஏன் தெரியுமா? அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் முடங்கி போகும். இன்னைக்கு யூதர்களுக்கு பயந்ததுனால வேதம் சொல்லுகிறது, இந்த சீஷர்களும் பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தாராம்? வேதம் சொல்லுகிறது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்னாரா? சமாதானம். எனக்கு அருமையான தேவஜனமே, நிறைய நேரங்களில் ஒரு சர்வே சொல்லுது, ஏறக்குறைய 98% மக்கள் நடக்காத ஒன்றை நடந்து விடுமோன்னு நினைச்சு பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்க? ஒண்ணுமே நடந்து இருக்காது, கேள்விப்பட்டிருப்பாங்க. சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு, 2 நாளைக்கு முன்னால் ஒரு பாஸ்டர்ஸ் குரூப்பில் ஒரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி தெரியுமா? இனிமேல் குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடாதீங்க, போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக கவர்மெண்ட் வரி விதிக்க போகிறார்கள். அவர் ஏன் போட்டார்னு தெரியல. ஒருவேளை இந்த குட் மார்னிங் மெசேஜில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்குது. இல்லை, நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, சும்மா தடிக்கு விழுந்தா போதும், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் போட்டுட்டு அதில் ஒரு திருப்தி, அப்பா அவங்களுக்கு என்ன சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான மெசேஜ் எல்லாம் எங்கேயாவது அப்படி ஓரமாக போயிடும். இந்த குட் மார்னிங் தான் முதல்ல நிற்கும். இல்லை, அதனால ஒரு வேளை அவர் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னன்னு தெரில. உடனே எனக்கு ஒரு ஆதங்கம், என்னடா இது இப்படி இப்போ கவர்மெண்ட் வந்து எதுக்கோ வரி விதிச்சவன் கடைசியில் குட் மார்னிங் போடுறதுக்கு வரி போடுறாங்களா அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணலான்னு செக் பண்ணால் அது பொய் அப்படின்னு. அதுவே ஃபஸ்ட்டு மெசேஜ் அதுதான், அது பொய், யாரும் நம்பாதீங்க. அப்போ நடக்காத ஒன்றை நடந்தது போல அல்லது நடக்கிறது போல நினைத்து பயப்படுகிறவர்கள் ஏராளம் உண்டு. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, ஒன்று தெரிஞ்சுங்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நீ நம்புவாயானால் எந்த சூழ்நிலையும் அவருக்கு மேலே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சீஷர்கள் கடல்ல அவர்கள் படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க, கூடவே இயேசு இருக்கிறார். அவர் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். மார்க் ரொம்ப அருமையாக சொல்ல, தலையணை வைத்து படுத்திருந்தார். இல்லை, தலையணை வைத்து படுத்திருந்தார், நல்லா தூங்கிட்டு இருக்கிறார்.
ஆனால் இப்போ திடீர்னு காற்று பயங்கரமாக இருக்குது, கடல் கொந்தளிக்கிறது. அந்த கடல் கொந்தளிக்கிறதையும் காற்று அடிக்கிறதையும் பார்த்த உடனே சீஷர்கள் பயந்தார்கள். என்ன சொல்லி பயந்தாங்க தெரியுமா? நாங்கள் மடிந்து போகிறோம். அல்லேலூயா. நாங்கள், ஆமாம், எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க தெரில. சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அப்படி எழுமுனா போதும், அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான், போச்சு, இந்த போச்சு, முடிஞ்சுது, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கூட தான் ஒருத்தர் இருக்கிறார். அவரை எழுப்பும்போது கூட ஜாக்கிரதையாக எழுப்பணும். சொல்கிற வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும். அவரை எழுப்புறாங்க. என்ன எழுப்புறாங்க தெரியுமா? போய் அவர் அப்படி ஒரு குலுக்கி, ஐயரே ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உன் கூட சேர்ந்து அவரும் தானே மடிய போறாரு, செத்தா அவரும் தானே கூட வருவார். ஆனால் உயிருள்ள ஆண்டவரை நம்ம எப்படி பார்க்குறோம் தெரியுமா? நம்மளை மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் செய்வாரா? அவரால் இது முடியுமா? இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சே, எப்படி நடக்கும்? நம்ம ஆளுங்க ஜபமே அப்படித்தான். தலைவலி, கால்வலி, ஜுரம், ஜெபம் பண்ணு, சரியாக போயிடும். அதுக்கு மேலே ஒரு படி கொஞ்சம் சீரியஸான வியாதி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே சொல்லுவாங்க, நல்ல டாக்டரா பாரு. யாரை பாரு? எனக்கு கூட ஒரு டாக்டரை தெரியும், நான் உனக்கு அந்த அட்ரஸ் தரேன், போய் பாரு. அந்த ஆள் கைராசியான மனுஷன். நமக்கு எதில் தான் ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறதுன்னு தெரில. டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தான்னா அது கைராசியான டாக்டர், அவர்கிட்ட போனால் சரியாக போயிடுமா? அங்கே போய் ஒரு சிலது போய் சேர்ந்துடுச்சு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, பயம் இன்றைக்கு மனிதனை பிறந்ததுலேருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வருமானால், அந்த இயேசு சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, உங்களுக்கு சமாதானம். சீஷர்கள் எல்லாம் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இயேசுவை தெரியாதுன்னு மறுதளிச்சார். ஏன் மறுதளிச்சார் தெரியுமா? பயம். இயேசுவை எனக்கு தெரியாது. மார்க்கில் பார்த்தீங்கன்னா, அங்கே 14ஆம் அதிகாரம் 50வது 51வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். அதில் ஒருத்தன் துணி வெறும் பெட்ஷீட் போத்தின்னு இருந்தானா, அவனை பெட்ஷீட்டை பிடிச்சா அதை கழட்டி தூக்கி போட்டு போங்கடா அப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு நிர்வாணமாய் ஓடினான். அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளவு பயம் இருந்திருக்கும் பாருங்க. ஆனால் அதே சீஷர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்த பிறகு, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 12 பேரும் எழும்பி நின்று 15 தேசத்து ஜனங்களுக்கு முன்னால இயேசுவை பற்றி தைரியமாய் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயம் போச்சு. ஏன் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு ஒரு மாற்றம் வேணும். என்ன மாற்றம் தெரியுமா? அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை வந்துட்டா போதும், எந்த சூழ்நிலையும் நம்ம பயமுறுத்த போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை மார்ட்டின் லூதர், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மார்ட்டின் லூதர் அவர் திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக, ரோம திருச்சபைக்கு எதிராக 95 கோட்பாடு எழுதினார். எழுதி அவர் சர்ச்சு வாசலில் ஆணி அடித்து மாட்டிட்டார். வர்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் உண்மையா? ஏன் இப்படி நடக்குது? சபை இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, ஒரே பரபரப்பு. ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க புரட்சியாளர்கள். இன்னைக்கு புரட்சியும் போச்சு, ஒன்றும் இல்லை, எல்லாமே திரும்ப பழைய நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. இப்போ மார்ட்டின் லூதர் இந்த கோட்பாடுகள் எல்லாம் எழுதி மாட்டிட்டாரு. செய்தி போப்புக்கு போகுது. சபை தலைவர்கள் அப்படின்னு நம்ம இன்னைக்கு எவ்வளோ பெருமையாக பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் இருந்த போப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கடல் கொள்ளைக்காரன், ஒருத்தன் ஆள் கடத்தினவன், இவங்கெல்லாம் தான் அந்த காலத்தில் போப்பாக இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு போப்பு மார்ட்டின் லூதருக்கு லெட்டர் அனுப்புகிறார். என்ன, நீ எழுதின இந்த 95 கோட்பாடுகளை குறித்து எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், அதனால் நீ ரோமாபுரிக்கு வா அப்படின்னு லெட்டர் வருது.
அந்த காலத்தில் ஒன்றுன்னா ரோமாபுரிக்கு வா அப்படின்னா அவங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதோட அவங்க திருப்பி வரமாட்டாங்க. இப்போ மார்ட்டின் லூதர் அந்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே வேதனையோடு உட்கார்ந்துருக்கிறார். சே, நம்மளை கூப்பிட்டாங்களே, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு பயத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய மனைவி வராங்க. அந்த அம்மா பேர் கேத்ரின். அந்த அம்மா இவரை பார்க்குறாங்க. இவர் ரொம்ப துக்க முகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவங்க ஒன்றுமே கேட்கல. அந்த அம்மா பாட்டுன்னு ஜெர்மன் அவங்கள உள்ளே போனாங்க. கருப்பு கவுனை மேலே மாட்டிக்கிட்டு இவர் எதிரில் நின்றாங்க. கருப்பு கவுன் மாட்டினா என்ன அர்த்தம்னா, யாரோ ரொம்ப அன்பானவங்க அல்லது குடும்பத்தை சேர்ந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா எதிரில் நின்ன உடனே மார்ட்டின் லூதர், என்னம்மா என்ன ஆச்சு, யார் இறந்து போனது, ஏன் இந்த கருப்பு அங்கி மாட்டிட்டு வந்திருக்கிற? அந்த அம்மா சொல்லிச்சான், யார் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை பார்த்தா யாரோ உங்களுக்கு நெருக்கமானவங்க இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, ரொம்ப துக்கமாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. இவர் ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சாரா, யார் எனக்கு நெருக்கமானவங்க, யாரும் இறக்கலையே அப்படின்னு யோசிச்சவருடைய மனதில் ஒரு வார்த்தை வருது. என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. துள்ளி எழுந்து 2 கைகளை உயர்த்தி அவர் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதை குறித்து நாம் பயப்பட போறதில்லை. அல்லேலூயா. சொன்ன மாதிரியே ரோமாபுரிக்கு போனார். ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் அவருக்கு ஒரு ராஜாவை ஆயத்தப்படுத்தி, இந்த ராஜா என்ன பண்ணா தெரியுமா, போகும்போதும் வரும்போதும் அவரை பாதுகாத்து பத்திரமா கொண்டு வீட்டில் விட்டான். எதுக்கு சொல்கிறேன்? இன்னைக்கு ஆண்டவர் உயிரோடு கூட நம்ம இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர், தைரியமா சொல்லணும். பிரச்சனை வரும்போது என்னை மீட்டெடுக்கிற ஒரு ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் செத்து போனவர் அல்ல. சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வரும்பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த சீஷர்கள் தைரியம் கொண்டு 3 அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள். அங்கே சிலுவையில் அறையிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பேதுரு பயந்து போய் சொல்கிறாரு, ஐயோ அவனை தெரியாதுங்க, அவர் யாருன்னே தெரியாதுங்க, நான் அவன் இல்லை. பேதுரு என்ன சொல்ற, நான் அவன் இல்லைங்க, நீங்கள் வேற யாரையோ சொல்கிறீங்க, அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அதே பேதுரு இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த பொழுது அவன் பேச்சு மாறி போச்சு. மொத்த ஜனங்களையும் பார்த்து சொல்கிறாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். அல்லேலூயா. வேற யாரும் இல்லையா, நான் தான் யா சாட்சி அப்படின்றான். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, பயம் மாறினது எப்போ தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தபடி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எழும்பினாலும் ஒன்று தெரிஞ்சுங்க, உயிரோடு கூட இருக்கிறவர் நம்ம இடத்துல இருக்கிறார். 3வது, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நடக்கிற 3வது நன்மை என்ன அப்படின்னா, என் விசுவாசம் உறுதிப்படுகிறது. அல்லேலூயா. என் விசுவாசம் உறுதிப்படுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இங்கே பவுல் சொல்லும்போது எப்படி சொல்றார்? அருமையான ஒரு வார்த்தை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறோம். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஒருவேளை அவர் உயிர் தெழாமல் செத்தவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க தெரியுமா? வீட்டில் ஒரு படத்தை மாட்டி அதுக்கு பூவெல்லாம் போட்டு கலர் லைட்லாம் சைட்லலாம் செட் பண்ணி, நல்ல மனுஷங்க 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தார் சொல்கிறாங்க. இப்போ இந்த சேகுவாரா படம் ஒன்று மாட்டின்னு தெரியுறான். போகிறவன் வரவெல்லாம் பனியனில் சேகுவாரா யாரையாவது பார்த்துருக்குறீங்களா? பார்க்கல, செத்து போயிட்டாரான். சரிங்களா? ஆனால் அந்த படத்தையும் வச்சுன்னு சுற்றுறான்.
அதே மாதிரி தான் ஏசாமி இருந்திருப்பார். அவர் உயிர் தெழாமல் போயிருந்தார். கோயிலுக்கு வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, அட போயா அவரே செத்து போயிட்டாரு, அப்புறம் என்ன நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கேட்டிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வாங்க உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வாங்க அப்படின்னா வர்றீங்க. ஏன் தெரியுமா? அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவர். ரெண்டாவது, இங்கிருந்து பேசப்படுகிற பிரசங்கத்தை ஆம் என்று ஆமோதிக்கிற ஒரு கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த 15ஆம் அதிகாரத்திலேயே 17வது வசனத்தை பாருங்களேன். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். அல்லேலூயா. நம்ம விசுவாசமே வீணா போயிருக்கோம். யாரையா நம்புற? செத்து போனவரையா நம்புற கேட்போம்ல. ஆனால் நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்க, செத்து போனவங்களெல்லாம் நம்புவாங்க. கதை இன்னைக்கு நிறைய பேருடைய கதை அப்படித்தான் இருக்குது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க. இப்போ நம்ம ஆளுங்களுக்கு புதுசாக ஒரு புனிதர்கள் வந்திருக்கிறாங்க. என்னது? எழுதி போடு லெட்ரு. ஐயா என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்காக ஜெபிக்கும். நீ என்ன பண்ணுற? இதில் வேடிக்கை என்னன்னா, ஐயா எனக்காக உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கய்யா. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ உபவாசம் இரு. நான் ஏன் உபவாசம் இருக்கணும்? என் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதில் என் பிரச்சனைக்கு உன் பிரச்சனையை கொண்டு வந்து வச்சுட்டு ஐயா எனக்காக உபவாசமாக ஜெபம் பண்ணுங்கய்யா. இந்த 40 நாள் உபவாசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கிருந்தோ ஃபோன் வருது, ஐயா எனக்காக உபவாசமாக ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஓகே உபவாசம் தானே. நல்லா கவனிங்க, நம்ம வேதனைக்கு நம்ம தான் மருந்து சாப்பிடணும். நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? யாரோ மூலமாக வரும் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது என் விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்போ தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் நம்பணும். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றா பாருங்க, 15வது வசனத்தில், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. உண்மைதானே? ஏசாமி உயிரோட எழுந்திருக்கலன்ற ஒரு சூழ்நிலையில் நான் அவர் உயிர்த்தெழுந்தான்னு சொன்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அட போயா அவர் கல்லர் அங்கே இருக்குது, அதுக்குள்ளே அவர் பாடி இருக்குது, நீ என்னடா உயிர்த்தெழுந்தான்னு சொல்கிறிய, பொய் சொல்லிட்டு திரியிற, அப்படி தானே சொல்லுவீங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்ததுனால எங்கள் பிரசங்கமும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, உங்களுடைய விசுவாசமும் வல்லமை உள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பவுல்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12வது வசனத்தின் நடுவில் அவர் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் சொல்ல போகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். காரணம் அவர் உயிரோடு எழுந்தவர், இன்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர், இன்றைக்கும் என்னுடைய அங்கலாய்ப்புகளை மாற்றுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த உன்னதமான இயேசு அவர் திரும்ப ஒரு முறை மரிக்க போகிறதில்லை. பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அருமையாக சொல்லுவார். ரோமர் 6 அதிகாரம் 9வது வசனத்தில், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அவர் செத்து போக மாட்டார். செத்து போனவரும் இல்லை, செத்து போகிறவரும் இல்லை, அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உன்னதமான ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம வாழ்க்கையில் 3 காரியத்தை செஞ்சு. ஒன்று சொல்லுங்களேன், என் அங்கலாய்ப்புகளை மாற்றுகிறது. 2வது என் பயத்தையும் மாற்றுகிறது. 3வது என் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. அவராலே பெரிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நிறைய அங்கலாய்ப்புகளோடு வந்திருக்கிற சுவாமி, யார் எனக்காக இதை செய்வார்கள்? எப்படி இது நடக்கும்? எப்படி இது நடக்கும்? சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறதே, எப்படி நடக்கும்? உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அங்கலாய்ப்பு, வேதனை, புலம்பிக் கொண்டிருக்கிறோம்ல, புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. நான் புலம்பி வந்திருக்கிறப்பா, யார் எனக்கு நன்மை செய்வாங்க? யார் எனக்கு அந்த கல்லை புரட்டி போடுவாங்க?
அது பாரமான கல்லா இருக்குமே, அதை எப்படி மாற்றுவது? எப்படி அது நடக்கும்? எப்படி நடக்கும்? எரேமியாவை போல ஆண்டவரே, கொத்தலங்கள் போடப்பட்டு இருக்கிறதப்பா, பட்டயம் எதிராய் வந்திருக்கிறது, பஞ்சம் எதிராய் வந்திருக்கிறது, கொள்ளை நோய் எதிராய் வந்திருக்கிறது, கல்தேயருடைய கையில இந்த தேசம் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல நான் இடம் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறீரே, அது எப்படி? சாராள் சொல்றாங்க, நான் வயது சென்றவள், நான் கிழவி, என் ஆண்டவன் வயது சென்றவர், இனி எனக்கு ஒரு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று அவள் நகைத்தாள். எனக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருப்பீங்களா? எல்லாமே பொய்த்து போனது, ஒன்றும் இல்லை, எல்லாமே பொய்த்து போயிடுச்சு, டாக்டருங்க கைவிட்டாங்க, நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை சந்திப்பாரானால் உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கற்களும் மாற்றப்படும், தடைகள் மாற்றப்படும், குறைவுகள் மாறும். எந்த சாரால் தன் உள்ளத்துக்குள்ளே நகைத்தாலோ அந்த சாராலை வெளிப்படையாக கர்த்தர் நகைக்க பண்ணினார். என்ன சொல்லி நகைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிறவர்கள் எல்லாரும் என்னோடு கூட சந்தோஷப்படுவார்கள். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை தெரியுமா? எனக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் சந்திக்கிறோம். இரண்டாவது, பயம். என்ன நடந்து விடுமோ, எப்படி இருக்குமோ, சூழ்நிலைகள் இப்படியெல்லாம் இருக்குதே, இது இப்படி நடந்துடுச்சுன்னா என்ன பண்றது? நடக்காத காரியங்களை நினைத்து நிறைய பேர் பயந்து போய் கொண்டிருக்கிறோம், பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா நடக்க போறது இல்லை. காரணம், உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக நிற்பார், அவர் எனக்காக செயல்படுவார், அவர் எனக்கு விடுதலையை தருவார், அவர் என்னுடைய பயத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். யாரும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது, எந்த சூழ்நிலை என்ன ஒண்ணு பண்ண முடியாது. தைரியமா சொல்லுங்க, காரணம் உயிர்த்தெழுந்த இயேசு. மூணாவது சொல்லுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறதுனால என் விசுவாசம் உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே உறுதிப்படுத்தப்படுகிறது. நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரிடத்துல போக முடியும், அவரை நம்பி நான் பற்றி கொள்ள முடியும். அவர் ஒருவரே என்னுடைய நம்பிக்கையின் நாயகனாய் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த உம்மை நான் காணும்படி எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வல்லமையை காணும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காணும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, பயப்படாத, உன்னுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் நான் மாற்றுவேன், பயப்படாத, உனக்கு எதிராக இருக்கிற எந்த காரியமும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, நீ என்னுடைய கரத்துல பத்திரமாய் இருக்கிறாய். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் மரிக்கலப்பா, இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உன்னை ஒரு நாளும் ஒன்று சேதப்படுத்த முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மட்டுமல்ல, உன் விசுவாசம் நிச்சயமாய் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். நீ நம்புகிற நம்பிக்கை, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிற நீ நம்புகிற நம்பிக்கை கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார். காரணம், உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அருமையான ஐயா, அம்மா, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோட இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளில சோர்ந்து போன நிலையில இங்க வந்திருப்பீங்கன்னா தைரியமா போங்க. இங்கிருந்து போகும்போது தைரியமா போங்க. என் கூட வருகிறவர் செத்து போன தெய்வம் அல்ல, போட்டோல மாட்டி இருக்கிற தெய்வம் அல்ல, என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை போதிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர் அவர்தான். அவரை நம்பி ஒரு நாள் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதித்து தான் நாங்கள் கேட்டவர்கள் இதை எங்களுடைய உள்ளத்தில் பதித்து கொண்டு தொடர்ந்து வருகிற நாட்களில் உம்முடைய அற்புதத்துக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ கிருபை செய்யும். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மட்டும் மகிமைப்படுவீரார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.